ஜீனியஸாக மாற 5 days சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாமா? Day 1 social media detox 3 hours. Day 2 morning 10 minutes meditation plus deep work பண்ணலாம். Day 3 Pomodoro technique. Pomodoro techniqueனா என்ன? 55 minutes work 5 minutes break. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். Day 4 நோட் புக்ஸை வச்சு நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட பிளானிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். Day 5 என்ன பண்ணலாம்? ஹார்டஸ்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட். மார்னிங் ரொட்டீனில் ரொம்பவும் வேலை செய்யணும். இந்த சேலஞ்சஸை செஞ்சால் ஜீனியஸ் மோடுக்கு மாறுவீங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியஸாக மாறுவீங்க. ஜீனியஸும் ஸ்டார்டிங்கில் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 7th one கன்க்ளூஷன்ஸ். உங்களோட வாழ்க்கையை மாற்ற இது போதும். ஜீனியஸாக மாற இதை மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும். டீப் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரம் முழு கவனத்தோட வேலை செய்யணும். எந்த வேலையில் நீங்கள் செய்கிறீங்களோ அது மேலே மட்டும்தான் உங்களோட முழு கவனமும் இருக்கணும். உங்களோட கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. முழு கவனத்தோட உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். செகண்ட் ஒன் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஜோன். மொபைல் அண்ட் சோஷியல் மீடியாஸை ஆஃப் பண்ணி வச்சிடணும். பிகாஸ் அதுதான் நம்மளை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணும். கொஞ்சம் தூரமாகவே வச்சுருங்க. தேர்ட் ஒன் ஹார்டஸ்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட். ரொம்ப கஷ்டமான ஒர்க்ஸை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஈஸியான ஒர்க்குன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கை முடித்தாலும் நமக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்க போகிறது கிடையாது. பிக்கஸ்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு பண்ணாதான் நம்ம ஒரு ஜீனியஸாக மாற முடியும். ஃபோர்த் ஒன் டெய்லி ஐடியா ரைட்டிங். புது விஷயங்களை, புது யோசனைகளை எழுத பழகிக்கோங்க. ஆல்ரெடி நடந்த விஷயமா இருக்கட்டும், உங்கள் மனசில் இருக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. 5th ஒன் மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? யோசித்து உங்களோட திறன்களை வந்து அதிகரிச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை மட்டும் செஞ்சாவே போதும். உங்களோட மூளை வந்து ஜீனியஸ் மூடுக்கே மாறிடும். ஜீனியஸ் மூடுக்கு மாறினதுக்கப்புறம் இந்த பழக்கங்களை, இந்த விஷயங்களை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஒரு ஜீனியஸாக மாற கண்டிப்பாக 99% வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணலாம் எல்லாமே நிறைய ஐடியாஸ் இருக்குது. அவங்களுக்கும் ஜீனியஸாக மாற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், நாலேஜபிள் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட சுசி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளோட வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.